சமீப காலமாக ஊடகங்களில் இந்திய ஒன்றிய ரயில்வே துறைக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை, அதன் காரணமாக திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி காரணம் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார்கள். அப்படி அவர்கள் வலியுறுத்தியதற்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அத்தனை செய்தியும் அவர் சொல்வதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகளாக இருக்கிறது. என்ன சொல்ல போனால் அவருடைய துறை வெளியிட்ட செய்தியை அவருக்கு தெரியாமல் இவர் ஒரு புதிய தகவலை வெளியிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அது மிக குறிப்பாக இந்த 2021 மே மாதம் மூலம் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளாக நிலையில் இருந்த ரயில்வே திட்டங்களுக்கான நில எடுப்பு பணிகளின் மீது தனி கவனம் செலுத்தி விரைவான நில எடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 148.65.30 ஹெக்டேர்ஸ் பரப்பு கொண்ட 7 திட்டங்களுக்கு, 2 திட்டங்கள் மட்டுமே பெரிய திட்டங்கள், ரயில்வே துறையினரால் நிலத்திட்ட அட்டவணை அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழக அரசால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கூறிய 2 திட்டங்களுக்காக நில எடுப்பு செய்ய வேண்டிய 128.41.91 ஹெக்டேர்ஸ் பரப்பில் தற்போது வரை 73.65.02 ஹெக்டேர்ஸ் பரப்பிற்கான நில எடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதில் மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தில் 4 கிராமங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக 24.78.77 ஹெக்டேர்ஸ் பரப்பளவு நிலங்களுக்கு திருத்திய நிலத்திட்ட அட்டவணை ரயில்வே துறையினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நில எடுப்பு பணி அதில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையான ரயில் அகல ரயில் பாதை திட்டத்தை விரைந்து முடிப்பதற்கு தேவையான 298.78 கோடி ரூபாயை ரயில்வே துறை இன்னும் வழங்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு 739.31 கோடி ரூபாய் மட்டுமே நிதி வழங்கப்பட்டுள்ளதால் நில எடுப்பு பணிகள் விரைந்து முடிப்பதில் சிரமம் இருக்கிறது. இன்னும் அவங்க தர வேண்டிய தொகையை முழுமையாக தராமல் டோக்கன் துறை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் தற்போது ஒன்றிய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தமாக 2500.6106 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்களை நில எடுப்பு செய்ய நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 931.52.96 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்களுக்கு ரயில்வே துறையினரால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. 2 திட்டங்களுக்கு தேவையான 296.02.095 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள பட்டா நிலங்களை நில எடுப்பு செய்திட நிர்வாக அனுமதி வழங்க அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் முக்கியமான 19 ரயில்வே திட்டங்களுக்கு நில எடுப்பு செய்யப்பட வேண்டிய மீதமுள்ள 172.673.05.15 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்களில் 1198.02.34 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்களுக்கான நில எடுப்பு பணிகள் முடிவுற்று, அதாவது 94% நிலம் ரயில்வே நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படி ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் சொல்லாமல் ஏதோ முழுவதுமாக புறக்கணிப்பது போன்ற ஒரு செய்தியை ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரே சொல்லி வருகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கடிதத்துடைய காப்பி தர்றோம். இந்த கடிதம் ரயில்வே துறையிலிருந்து நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு எழுதப்பட்ட கடிதம். 2020 ஆண்டு 7வது மாதம் 24ஆம் தேதி அவங்க எழுதுறாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் proposal dated 24/2/2020 seeking extension of the special land acquisition unit at Tirunelveli district, it is hereby advised that Railway Board write their DO letter number 2019/W/1 general budget 1 dated 26/9/2019 has kept the Tindivanam-Tirunelveli project under abeyance and has stated that no further expenditure is to be made on these projects. In view of the above, you are also requested to keep the project in abeyance as advised by Railway Board. ரயில்வே போர்டு ஒரு கடிதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எழுதிவிடுகிறது.
ஆனால் அந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று இப்பொழுது ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார். இதே போன்றுதான் தூத்துக்குடி மதுரைக்கு இடையான அருப்புக்கோட்டை வழியிலான அந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு கைவிடக் கோரியதாக ஒரு செய்தியை சொல்கிறார். அதற்கான கடிதங்களோ அல்லது வாய்மொழியாக சொன்னார்களோ என்றோ அவர் தெரிவிக்கவில்லை. மொட்டையாக ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லுகிறார். இந்த திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகள் நடைபெற்று ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போன்று தனுஷ்கோடி ரயில்வே திட்டம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது திட்டத்தை செயல்படுத்தினால் அந்த பகுதியுடைய எக்காலஜி ஜோனாக இருக்கிறது, அதற்கு பாதிப்பு வரும், எனவே அந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று எழுதிவிட்டார்கள். கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்ட கடிதத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு செய்தியும் சொல்கிறார்கள். இப்படி அவர்கள் சொல்கின்ற செய்தி எதுவும் உண்மையான செய்திகளாக இல்லாமல் உண்மைக்கு மாறானவையாக அரசியல் நோக்கத்தோடு சொல்லுகின்ற செய்தியாகவே இருக்கிறது. ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு அரசிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்து வருகிறார்கள். அதே போன்றுதான் ரயில்வே துறையிலும் இந்த நிதி நிலை அறிக்கைக்கு பிறகு இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு எப்படி பாதகமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்ற போது ரயில்வே துறை குறித்தும் செய்தி வெளியிட்டு அதற்காக மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார்கள். ஆனால் அந்த கடிதத்திற்கு ஒரு முறையான பதில் இல்லாமல் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து ஒன்றிய ரயில்வே அமைச்சர் பரப்பி வருகிறார். அதுல என்ன சொல்ல வேணும்னா அவருக்கு ஒரு ட்வீட் போடுறார். அதுல அவர் என்ன சொல்றார், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இந்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதி கொண்டுள்ளது. 2014 ஆண்டு முதல் மாநிலத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 8.5 மடங்குக்கும் அதிகமாக அதிகரித்து 2026-27 ஆண்டில் 7,611 கோடியை எட்டியுள்ளது அப்படிங்கிறார். இந்த 7,661 கோடி ஒதுக்கிறது செய்தியை சொல்றார். எவ்வளவு தொகை விடுவிக்கப்படும்? ஏன்னா மதுரை எய்ம்ஸ் எப்ப அறிவிச்சாங்க, அது ஒற்றை செங்கல் புரட்சி நடந்து இன்றைக்கு அதற்கு பிறகுதான் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லாம் பார்த்து வருவது. அதே போல டிஃபென்ஸ் காரிடார்னு ஒன்று அறிவிச்சாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்தால் தமிழகமே பூத்து குலுங்கும், பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க. அது என்ன நிலைமையில் இருக்கிறது? இதெல்லாம் ஒவ்வொரு முறை அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதும் அறிவிக்கின்ற திட்டங்கள் 10 ஆண்டுகள் கடந்தாலும் நகர்த்தப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. என்ன சொல்ல போனா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல தேர்தல் வருகின்ற போதாவது சில மாநிலங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருகின்ற நேரத்திலும் அவர்களுக்கு நிதி ஒதுக்க மனம் இல்லாமல் இது போன்ற செய்தியை தான் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஒரு அளித்த திட்டு அதற்கு சொல்லணும்னா, ஒன்றிய ரயில்வே அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு 2014 ஆண்டு பட்ஜெட்டை ஒதுக்கி ஒப்பிடும்போது 2020 ஆண்டு பட்ஜெட்டில் 8.5 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தது. ஆண்டிற்கான மொத்த ஒதுக்கீட்டை ஒப்பிடும்போது ஏற்புடையதாக இல்லை. மகாராஷ்டிராவிற்கு 23,926 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, உத்தரப்பிரதேசத்திற்கு 20,012 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, குஜராத்திற்கு 17,366 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக இந்திய ஒன்றியத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக பங்களிக்கும் தமிழ்நாட்டிற்கு வெறும் 7,600 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறது. இது வாய் வார்த்தை தான். இன்றைக்கு ஒன்றிய அளவிலே ஒன்றிய நிதிநிலைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்து வருவது தமிழ்நாட்டுடைய நிதிநிலை தான். அதுவும் இப்போது பெருகி வருகின்ற தொழிற்சாலைகள் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தமிழ்நாட்டினுடைய ரயில்வே கட்டுமானத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாநில அரசினுடைய கோரிக்கை. அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இதற்கான நிதியை ஒதுக்காமல் வெறும் வார்த்தைகளை மாத்திரமே செலவிடுவது அது ஒன்றிய அரசினுடைய பிரதமருக்கு எப்படி வழக்கமோ அதே போன்றுதான் ரயில்வே துறை அமைச்சரும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இது முழுவதும் எல்லா அவருடைய செய்திகளுக்கும் நாங்கள் முழு டேட்டா வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. போகிற போக்கில் அரசியல் ரீதியாக பேசுகின்ற போன்றுதான் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிக் கொள்வது ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கின்ற கடிதம், ஒன்றிய பிரதமர் அவர்களுக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்துக்கு நீங்கள் முழுமையாக பதில் சொல்லுங்கள். எங்க தடங்கள் இருக்கிறதோ அந்த தடங்களை நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு ஒரு நாளும் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இடையிலே நிற்பதே கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டுக்கு நிதி கூடுதலாக தேவை, எங்களுக்கு உரிய பங்கீடு வேண்டும்
என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதைத்தான் எப்பொழுதும் வலியுறுத்துகிறோம் என்பதுதான் இந்த உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம். மீண்டும் மீண்டும் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் தமிழ்நாட்டின் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட்டு புள்ளிவிவரங்களோடு தமிழ்நாடு அரசு வைத்திருக்கின்ற ஆதாரங்களுடையான இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சந்திப்பின் செய்தி. அதாவது இந்த நிலம் கையகப்படுத்த அவங்க சொல்லும் போது தமிழ்நாடு அரசு அதுக்கு ப்ராஜெக்ட் அவங்க டிபிஆர் வாங்கிட்டு அதற்கான என்ன தேவையோ அதை குறிப்பிடுவது வழக்கம். அதற்கு அவர்கள் எந்த நிலத்தை எடுப்பதற்கான தொகையை வழங்க வேண்டும். ஆனால் தொகையை வழங்குவதற்கு அவர்கள் முன் வருவதே கிடையாது. வெறும் தகவலை மாத்திரம் சொல்லிவிட்டு அறிவிப்பு மாத்திரம் சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடுவதுதான் வழக்கமா இருக்கு. இதுல நீங்க சொல்லுகிற மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய அகல ரயில் பாதை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய அகல ரயில் பாதை, இந்த திட்டங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கும் கருத்துக்கள் மாநில அரசில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கு. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அது எதையும் நம்ம நிறுத்தல. நிதி கொடுக்கணுமே, நிதி கொடுக்காம நம்ம எப்படி கையகப்படுத்துறது? ஏற்கனவே மெட்ரோவுக்கு பணம் தரல. மாநில அரசு ஒரு இடத்துக்கு மேல அவர்களை எதிர்பார்க்காமல் மெட்ரோவுக்கு பணம் செலவிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அது மெட்ரோவாவது மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் இரண்டுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படிங்கிற முறையில இது முழுவதும் ஒன்றிய அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டம். நிதி கொடுக்காமல் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பது என்ன அர்த்தமா? ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமரை சந்திக்கும் போது இது குறித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதை வலியுறுத்தி தான் இப்பவும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு கார்டியல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு காரணத்தினாலதான் இப்போ ஒரு ஒட்டுமொத்தமா கார்டியல் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோட இல்லைங்கிறீங்க? நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை அவங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முடியாதுன்னு நம்ம சொல்றோம். நமக்கான உரிமையை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கைங்கிறது இப்ப எடுத்த முடிவு இல்லை, 67 எடுத்த முடிவு. இதுக்கு புதிதாக அதை சொல்லி 3500 கோடி பணம் ஒதுக்கல. அதே போன்றுதான் இதுவும் வெறும் அறிவிப்புகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் தான் உங்களுக்கு சிறந்த உதாரணம். மரத்தை வெட்டுறதுக்குன்னு ஒரு மரம் வெட்டுவதற்கும் ஒரு முழு கட்டிடம் போடுவதற்கும் வித்தியாசம் இல்லைங்களா? அதற்கான நிதி ஒதுக்காமலே இருந்து விட்டு ஏதோ இன்னைக்கு ஒரு புது கதையை சொல்லுவதா என்ன சொல்றது? எத்தனை வருடமாச்சு அந்த டபுள் இன்ஜின் ஓடுற உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கிறது, பீகார் எப்படி இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். அங்க என்ன நிலைமை, மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, பொருளாதாரத்துல இன்னைக்கு டபுள் டிஜிட்ல தமிழ்நாடு முன்னேறிருக்கு. அவங்களுடைய பொருளாதார முன்னேற்ற அளவுகோல் என்ன, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா டபுள் இன்ஜின் என்பது ஏமாற்று வேலை. இல்ல அதுதான் இப்படி மிரட்டியே அவருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து கொண்ட யாரும் இருக்கக்கூடாது அரசியல்ங்கிற மாதிரி வராங்க. இது இணைச்சரத்திற்கு தான் வழிவகுக்கும். இதுதான் பாசிசம் நம்ம சொல்றோம். இதைத்தான் அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம் என்ற பெயர்ல ஒரே கட்சி, ஒரே ஆட்சிங்கிற நோக்கத்துக்கு போவதற்கு தான் இது மாதிரி மிரட்டல்களை விடுக்கிறார்கள். அந்த மிரட்டல்களை தாண்டி நமக்கான நிதி ஆதாரத்தை கொண்டு பல திட்டங்களை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம். ஆனால் இது முழுமையா ஒன்றிய அரசின் சப்ஜெக்ட். இது அவங்க தான் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம வலியுறுத்தோம். இதுதான் இல்ல இப்ப நான் சொல்லும் போது சொல்லுவேன். இல்ல நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு 7500 கோடிங்கிறது இப்பதான் அறிவிப்பு கொடுத்தது. இல்ல இவங்க கரண்ட்டுக்கு இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் இப்ப நான் உங்களுக்கு புள்ளிவரம் சொன்னேன். குஜராத்துக்கு எவ்வளவு, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவுன்னு. தமிழ்நாட்டில் தற்போது ஒன்றிய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தமாக 2500.61.06 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்கள்
நில எடுப்பு செய்ய நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 931.52.96 ஹெக்டேர்ஸ் பரப்புள்ள நிலங்களுக்கு ரயில்வே துறையினரால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. 931 ஹெக்டேர்ஸ்க்கு அவங்க நிதி வழங்கலங்கிறது மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். தொகை அதற்கு அரசு ரீதியா போயிருக்கும். நமக்கு வந்து இப்ப எவ்வளவு ஹெக்டேர்ஸ்க்கு வழங்கல அப்படிங்கிறது தான். நம்ம அதனாலதான் கேட்கிறோம். நமக்கு வந்து இந்திய அரசு வந்து நாம் மாத்திரம் இல்ல, கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது, தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கு உரிமையானவற்றை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாநிலத்தின் கோரிக்கை. அது ஒரு மாநிலத்திலிருந்து ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது மட்டும் அவர்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆனால் உரிய பங்கீடு வழங்குவதற்கு முன்வரவில்லை என்றால் நாம் போராடித்தான் வாங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதாவது பல விஷயங்களுக்கு வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நீங்க வந்து போராட்டம்னா போராட்டமே இருக்க முடியாதுங்க. சுதந்திரத்துக்கு காந்தி வந்து போராடினதுனாலதான் சுதந்திரம் கிடைச்சது. நம்ம போராட்டம் அதுக்காக நம்ம போயிட முடியாது. நீதிமன்றத்துக்கு பல விஷயங்கள் போய் தீர்வு கண்டுக்கிறோம். உங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கின்ற விஷயங்கள்ல நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது போல பல விஷயங்களுக்கு நீதிமன்றத்திற்கு போகும். தேவைப்படும் போது அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதாவது அது ஒரு மிகப்பெரிய முதலீடு செய்யப்பட வேண்டிய துறை. சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு மெட்ரோ, கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு அவங்க மறுக்கப்படுகின்ற நேரத்தில் அதை நாம் சமாளிக்க முடியும் என்கிற நிலை வருங்கிற போது காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நம்ம $1 trillion கனவுல பொருளாதாரத்தை நோக்கி போயிருக்கோம். ஒரு இடத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டிய சூழல் வந்தால் செய்யதான் வேணும், செய்ய வேண்டியதான் வரணும். முதலமைச்சரே போயிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் போனது பிறகு அவ்வளவுதான். முதலமைச்சர் பார்த்து சொன்னது பிறகு என்ன வீட்டுல அங்க போய் தினைக்கு நிற்க முடியும்? ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கின்றவர்கள் தினைக்கும் போய் அங்க போய் கையேந்தி நிற்க முடியாது. தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இணக்கமான விஷயங்கள்ல இணக்கமா தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகின்ற திட்டங்களுக்கு அவங்க வரும்போது முறையாக அவர்களை வரவேற்று அந்த விழாவிலே கலந்து கொள்ள செய்து விழாவை சிறப்பித்து அனுப்புகிறோம். அவர்கள் கொடுக்கின்ற பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஒண்ணு தடுத்து நிறுத்தலையே. ஒன்றிய அரசினுடைய நிதி வருகின்ற திட்டங்கள், மாநில அரசால் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தாமல் நிறுத்தினா அவங்க அதை பெரிய குற்றமா சொல்லியிருப்பாங்க. அதுபோலாம் நிறுத்தப்படவில்லை. நமக்கான பங்கு வர வேண்டும், நமக்கான உரிய தமிழ்நாட்டிற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் தான் நம்முடைய வலியுறுத்தல். அதான் சொல்றேன், நாம் இணக்கமான சூழலோட தான் நாங்க இருக்கிறோம், அவர்கள் இல்லை. அதுதான் வலியுறுத்துறோம். நிர்வாக திறமையின்மையாலதான் இது மாதிரியான நடவடிக்கை பிரச்சனைகள்லாம் வந்து குறிப்பா மெட்ரோவே கூட எடப்பாடி பழனிசாமி உதாரணமா சொல்லி சொல்றாரு. அவர் ரொம்ப நிர்வாக திறமையானவர். அதனாலதான் நீட்டை உள்ள விட்டார், அதனாலதான் உதவி மின் திட்டத்தை உள்ள விட்டார். ஒட்டுமொத்தமா கொண்டு போய் தமிழ்நாடு அரசினுடைய உரிமைகளை அவரிடத்தில் அடமானம் வைத்து விட்டார். நிர்வாக திறமை இல்லாமல் இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் இவ்வளவு நிதி நெருக்கடியில மகளிர் உரிமை தொகை வழங்குவதா இருந்தாலும், வெடியல் பயணமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டமா இருந்தாலும், தமிழ் புதுமை திட்டமா இருந்தாலும், காலை உணவு திட்டமா இருந்தாலும் முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாநிலத்திற்கு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்குது. மின்சாரம் நமக்கு தேவையான இது வெளியில வாங்க வேண்டிய சூழல் வருகின்ற சில நாட்களில் வெளில வாங்கிட்டு தான் இருக்கும். தேவையான மின்சாரம் வாங்கப்படுகிறது, மின்வெட்டு இல்லாமல் பராமரிக்கப்படுகிறது. இப்ப நான் இங்க வந்தேன், நான் அந்த டேட்டா இல்லை. நம்ம துறை சார்ந்த ஒரு கேள்வி சார். இந்த குட் சமாரிட்டன் ஒரு இது நம்ம ஒரு வருஷம் முன்னாடி அது வந்து விபத்துல சிக்கனவங்களுக்கு தகவல் சொன்னா $5000 சென்ட்ரல் கவர்மெண்ட் $5000 அதுக்கு எவ்வளவு பேர் நம்ம இது வரைக்கும் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமா, கொடுத்துருக்கோம்? அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுதான் வருகிறது என்ற அந்த டேட்டா இல்லை. நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வந்தோம், உங்களுக்கு தெரியாது இல்லை, இன்னைக்கு தேர்தல் நெருக்கடியில ஓடிட்டு இருக்கிறதுனால நான் இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க பேசுறேன். திருச்சியிலே அது நம்ம சப்ஜெக்ட்ல. சரி, நன்றி சார். சேலம் வந்து டிக்கெட் ரேட் கம்மியா இருக்கு, திருச்சியில கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லி ஒரு எல்லாரும் ஒரே மாதிரிதான் ஜியோ அப்படிதான் சார். ஜியோ அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜியோ இருக்கும், ஜியோ அப்படிதான் செயல்பட முடியும், ஜியோ தாண்டி செயல்பட இருக்கும். நான் செக் பண்ணிக்கிறேன் வேணாம். இந்த 12ஆம் தேதி வேலை நிறுத்தத்துக்கு தொழிலாளர்கள் இது பண்ணிருக்காங்க சார், அது ஒன்றிய அரசினுடைய
கொள்கைகளை எடுத்து தொழிற்சங்கங்கள் அந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படும்.